Good morning, everyone. This is Miss S. Kripa Lakshmi, Assistant Professor, Department of Corporate Secretaryship from KCS Kasinadar College of Arts and Science. In this video, we are going to see Industrial Laws Unit 5 Part 2. ப்ராவிடென்ட் ஃபண்ட் ஸ்கீம் 1952 இதை வந்து என்ன சொல்லுவாங்க இந்த பிஎஃப் ஸ்கீம் வந்து அப்படின்னு பார்த்தீங்கன்னா ரிட்டையர்மெண்ட் சேவிங் ஸ்கீம் அப்படின்னு சொல்லுவாங்க. இதில் வந்து போத் எம்ப்ளாயர் அண்ட் எம்ப்ளாயி ரெண்டு பேருமே என்ன பண்ணுவாங்கன்னா அமௌண்ட் வந்து கான்ட்ரிபியூட் பண்ணுவாங்க. அது வந்து ஒரு ஃபிக்ஸ்டு அமௌண்ட்டாக தான் இருக்கும். ஸோ இது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா இது எப்போ கொடுப்பாங்க அப்படின்னா இது வந்து ஒரு ரிட்டையர்மெண்ட் டைம்லையோ இல்லை ஒரு ரிசைன் பண்ணுற டைம்லையோ இல்லை ஒரு சர்டைன் எமர்ஜென்சி டைம்லையோ வந்து இந்த பிஎஃப் அமௌண்ட் நம்மளுக்கு கிடைக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க. அப்புறம் இது வந்து ஒரு ஃபினான்ஷியல் செக்யூரிட்டி அப்படின்னு சொல்கிறாங்க ஃபார் போஸ்ட் ரிட்டையர்மெண்ட் லைஃப். இப்போ ரிட்டையர் ஆனதுக்கப்புறம் இந்த அமௌண்ட் இந்த பிஎஃப் அமௌண்ட் வந்து ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ இதில் வந்து எப்படி அப்படின்னா வந்து இந்த எம்ப்ளாயும் வந்து 12% ஆஃப் த பேசிக் வேஜஸை வந்து என்ன பண்ணுவாங்க அப்படின்னா வந்து டெபாசிட் பண்ணுவாங்க, இந்த பிஎஃப்க்கு வந்து கான்ட்ரிபியூட் பண்ணுவாங்க அப்படின்னு சொல்கிறாங்க. எம்ப்ளாயீஸ் பென்ஷன் ஸ்கீம் இபிஎஸ் 1955. ஸோ இந்த ஸ்கீம் என்ன அப்படி சொல்லுவாங்க அப்படின்னா வந்து ரிட்டையர்மெண்ட் பெனிஃபிட் ஸ்கீம் அப்படின்னு இந்த ஸ்கீமை சொல்லுவாங்க அண்டர் த ஆக்ட் இபிஎஃப். ஸோ இதில் என்ன அப்படின்னா இந்த ஆக்ட் எதுக்காக கொண்டு வந்திருக்காங்க இந்த இபிஎஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இது வந்து ஒரு பெனிஃபிட், அதாவது ஆஃப்டர் ரிட்டையர்மெண்ட் வந்து ஒரு எம்ப்ளாயிக்கு வந்து ஒரு பெனிஃபிட்டாக இருக்கணும் அப்படின்னு சொல்லி இதை வந்து க்ரியேட் பண்ணியிருக்காங்க. ஸோ இதில் வந்து அவுட் ஆஃப் த 12% ஆஃப் எம்ப்ளாயர்ஸ் கான்ட்ரிபியூஷன் இதில் வந்து 8.33% வந்து இபிஎஸ், அதாவது எம்ப்ளாயீஸ் பென்ஷன் ஸ்கீமுக்கு வந்து போய் சேர்ந்துரும் அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ இந்த இபிஎஸ் இந்த பென்ஷன் ஸ்கீமில் வந்து யார் எலிஜிபிள் அப்படின்னா வந்து மினிமம் 10 இயர்ஸாவது ஒர்க் பண்ணியிருக்கணும் கண்டிப்பாக அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ இப்போ 8 இயர்ஸ் 9 இயர்ஸ் ஒர்க் பண்ணால் அவங்களுக்குலாம் இந்த வந்து பென்ஷன் வந்து அப்ளிகபிள் கிடையாது. 10 இயர்ஸ்க்கு மேலே கண்டிப்பாக இருந்தால் தான் வந்து அப்ளிகபிள் அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ இந்த பென்ஷன் ஸ்கீம் வந்து எம்ப்ளாயீஸ்க்கு வந்து மட்டும் இல்லாமல் அவங்களுக்கு மட்டும் அந்த பெனிஃபிட் கொடுக்காம அவங்களோட டெத்துக்கு அப்புறம் அவங்களோட ஃபேமிலி மெம்பர்ஸ்க்காகவும் அந்த ஸ்கீம் வந்து அப்ளை ஆகும். ஸோ அவங்க ஃபேமிலி மெம்பர்ஸ்க்கும் வந்து இந்த பென்ஷன் வந்து கிடைக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க. நெக்ஸ்ட் எம்ப்ளாயீஸ் டெபாசிட் லிங்க்டு இன்சூரன்ஸ் ஸ்கீம் 1976. ஸோ இதில் என்ன சொல்கிறாங்க அப்படின்னா இட் ப்ரொவைட்ஸ் அ லைஃப் இன்சூரன்ஸ் பெனிஃபிட் டு த எம்ப்ளாயீஸ் நாமினி அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ இது யாருக்கு அப்படின்னா வந்து எம்ப்ளாயீஸோட நாமினி. இப்போ வந்து ஒரு ஹஸ்பண்ட் ஒர்க் பண்ணுறாங்க அப்படின்னா அவங்க ஒய்ஃப் அவங்க நாமினியாக போட்டிருப்பாங்க இல்லையா. ஸோ இல்லை அவங்க கிட்ஸோ இல்லை அவங்க ரிலேட்டிவ்ஸோ இல்லை கார்டியனோ அவங்கள நாமினியாக போட்டிருப்பாங்க. ஸோ அவங்களுக்காக இது இந்த ஆக்ட் அப்படின்னு சொல்கிறாங்க. இன் கேஸ் ஆஃப் டெத் டியூரிங் சர்வீசஸ், அந்த எம்ப்ளாயி சப்போஸ் சர்வீஸில் இருக்கும் போதே இறந்துட்டாங்க அப்படின்னா இந்த பெனிஃபிட் வந்து அந்த நாமினிக்கு போய் சேரும் அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ இதில் என்ன சொல்கிறாங்க அப்படின்னா நோ கான்ட்ரிபியூஷன் இஸ் ரெக்வயர்ட் ஃப்ரம் த எம்ப்ளாயி சைட்லேருந்து இதுக்காக எந்த ஒரு கான்ட்ரிபியூஷனும் இருக்க தேவையில்லை அப்படின்னு சொல்கிறாங்க. எம்ப்ளாயர் என்ன பண்ணுவாங்கன்னா 0.5% ஆஃப் த பேசிக் வேஜஸ், அதாவது அந்த எம்ப்ளாயியோட 0.5% வேஜஸை வந்து என்ன பண்ணுவாங்கன்னா இந்த ஸ்கீமுக்காக கான்ட்ரிபியூட் பண்ணுவாங்க அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ இதில் என்ன சொல்கிறாங்க அப்புறம் அப்படின்னா வந்து இது வந்து ஒரு லம்சம் அமௌண்ட்டாக கிடைக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க. இப்போ சப்போஸ் சர்வீஸில் இருக்கும் போது ஒரு எம்ப்ளாயி இறந்துட்டாங்க அப்படின்னா அவங்களுக்கு வந்து லம்சம்மாக ஒரு லம்ப் அமௌண்ட்டாக கிடைக்கும் நாமினிக்கு அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ இது வந்து அடுத்து இந்த லாஸ்ட் ட்ரான் சேலரி அப்படின்னு லாஸ்ட் பாயிண்டில் இருக்கு இல்லையா. அப்படின்னா என்ன அப்படின்னா வந்து சப்போஸ் இந்த சர்வீஸில் இருக்கும் போது அந்த எம்ப்ளாய்க்கு எதுவுமே ஆகலை அப்படின்னா வந்து ஸோ லாஸ்ட்டாக அவங்க சர்வீஸ் முடியும் போது ஒரு மந்த் சேலரி கொடுப்பாங்க இல்லையா. அதில் என்ன பண்ணுவாங்கன்னா இதில் வந்து அந்த மொத்த அமௌண்ட்டையும் லம்சமாக கொடுத்துருவாங்க அப்படின்னு சொல்கிறாங்க. பட் இதோட அந்த அமௌண்ட் வந்து ஒரு டைம் டு டைம், ஸோ ஒரு டைமில் ஒரு அமௌண்ட் இருக்கும், இல்லை வேறு டைமில் ரிட்டையர் ஆகிறவங்களுக்கு ஒரு அமௌண்ட் இருக்கும். ஸோ அந்த மாதிரி வேரி ஆகும் அப்படின்னு சொல்கிறாங்க. Thank you.